இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா பொண்ணு ஒரு 20 பொண்ணுங்க அழைச்சிட்டாங்க. அந்த பொண்ணுங்க என்னை பார்த்து இப்படி இப்படின்னு கருமாரி அம்மா ஒந்தாய் வணங்குகிறோம் கருமாரி அம்மா. ரியாக்ஷன்ஸ் வீடியோஸ்லாம் இருக்குது, அதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் நண்பர்களே. என்ன என்ன எழவி அது? உனக்கெல்லாம் மானம் சூடு சொரணை ஈனம் எதுவுமே கிடையாதா? சோறு தானே திங்கிற? மைக்கேல் ஜாக்சன் கூப்பிட்டாகோ, ஜப்பான்ல ஜாக்கி சான் கூப்பிட்டாகோ, என்னடி கலர் கலரா ரீலா விடுற? ஒன்று பாடுங்க இல்லாட்டி ஆடுங்க, இது ரெண்டையும் பண்ணிக்கிட்டு ரெண்டுமே ஒழுங்காக வர மாட்டேங்குது. இந்த மாதிரி பண்ணிவிட்டு எங்களை தான் பாடாப்படுத்துறீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த அம்மா பார்த்தீங்கன்னா மீட்டிங்ஸு அப்புறம் வந்து ப்ரொமோஷன்ஸ் இங்கெல்லாம் வந்தாங்கன்னா ரொம்பவே அட்ராசிட்டி பண்ணுவாங்க. அதனால் நம்ம இந்த அக்கா வந்து அட்ராசிட்டி அக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூப்பிடலாம். லேட்டஸ்ட்டாக ஒரு பொண்ணு ஒரு 20 பொண்ணுங்க அழைச்சிட்டாங்க. அந்த பொண்ணுங்க என்னை பார்த்து இப்படி இப்படின்னு எனக்கு அப்படியே என்னடா பார்த்தேன். அப்புறம் தான் என்ன பண்ணி என்னையும் பார்த்துட்டு ஃபோனை எடுத்துச்சிங்க. அப்போ கண்டுபிடிச்சேன். சரி இன்ஸ்டா பார்த்தேன். இவரை வந்து 20 பொண்ணுங்க வளைச்சிட்டாங்களாங்க. இதெல்லாம் நம்புகிற மாதிரியாடா இருக்கு. டேய் அள்ளி போடுறா நீ, உனக்கு என்னடா அள்ளி போடு, பார்க்குறதுக்கு நாங்கள் இருக்கிறோம். நானே எத்தனையோ பேரை பார்த்துருக்கேன்டா, ஆனா உன்ன மாதிரி வெறும் வாயில வட சுருள் நான் பார்த்ததுலடா. எங்க அப்பா எல்லாம் ஓகே, அந்த மீஷோ ப்ராடக்ட் ஏன் அப்படி இருக்குது? இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சுதாகர் அவரோட ஆக்டிங் வந்து ரொம்பவே வேற லெவலாக இருக்குது இந்த ரீல்ஸுக்கு. அப்படி இமிடேட் பண்ணி பண்ணுறாரு. செம நம்பர். ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? என்ன இப்படி நாறுது? எந்த பாவி உங்களை குடிக்க வச்சது? வேற யாரு? நான் தான். காலையில தான் நான் சொல்லிட்டு போனேன், இந்த வாயால மகாலட்சுமி மாதிரி இருக்கேன்னு. அது வேற வாயி, இது நார வாயி. வர வர நாடகத்தில் வந்து இவங்க தொல்லை தாங்க முடியலைங்க. இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு. இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கிறல? இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கிற நீ? பஸ்லயும் பொது பாத்ரூம்லயும் பொண்ணு நம்பர் எழுதி போடுற உங்களுக்கு எல்லாம் ஒன்னே ஒண்ணு சொல்லிக்கிறேன்டா, உங்களுக்கு எல்லாம் அறிவு மயிலே கிடையாதாடா? எல்லா நம்பர் சுவிட்ச் ஆஃப் பண்ணுவதாடா? டேய் உங்களுக்கு வேற வேலையே இல்லையாடா? இந்த மாதிரி நம்பர் எடுத்து கால் பண்ணிக்கிட்டு காஜி பசங்களா? இப்போ வந்து பொண்ணை வந்து பையன் மாதிரி நினைச்சிட்டு பொண்ணாவே இருந்துட்டு லவ் பண்றீங்க. எனக்கு கேட்டா ப்ரோன்னு கூப்பிடுங்கன்னா அது எப்படி? அது என்ன இது? கப்புள்ஸ்னா அதுக்கு தான் அர்த்தம். குட்டி ஏஞ்சல் போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள சி என்னடா இதுங்க எங்க தெரியுதுங்க அப்படி இல்லாம ஏய் பரவாயில்ல குட்டி ஏஞ்சல் போறாங்க அப்படின்னு சொல்ற மாதிரி சொல்ற அளவுக்கு இருக்கணும் பயங்கரமா. இப்ப பொண்ணு லவ் பண்றீங்க, உங்களுக்கு எப்படி ப்ரோ வந்து தாலி கட்டுவோம்? நான் தானே ப்ரோ கொஞ்சம் பார்க்க பையமா இருக்கேன். இந்த ரெண்டு ஜந்துகளையும் விஷமந்த ரிச்சு கொல்லுங்கடா. ரொம்பவே டார்ச்சர் பண்றாங்க. ஓவர சீனை போட்டுக்கிட்டு ஆம்பளைன்ட்டு பொம்பளைன்ட்டு. கொஞ்சமாவது அறிவு இருக்கா? விளக்கண்ணே குடும்பம் நடத்தலான் இருக்கீங்க. அடங்கம்மால